சிறகடிக்க ஆசை சீரியல்ல வித்யா ரோஹிணிய பார்க்கறதுக்காக ரோஹிணியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, இந்த மாதிரி ரோகிணி துபாய்க்கு போகுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது, ரோகிணியும் அங்க வராங்க. "ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்த? நீ பார்த்தியா? துபாய்ல கிறிஸோட அம்மா இருக்காங்கன்னு பொய் சொல்ல வச்ச. இப்ப உண்மையாலுமே நீ துபாய்க்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "துபாய்க்கு போகணும்னா செலவாகுமே, அதுக்கு காசெல்லாம் எங்க வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதுதான் நான் செலவு பண்ண காசு ரூ. 5,00,000 மனோஜ் கிட்ட கேட்டிருக்கேன்ல. அந்த ரூ. 5,00,000 வந்ததுன்னா நான் உடனே கிளம்பிடுவேன்" அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோஹிணி உண்மையாலுமே திருந்திடுச்சா என்ன அப்படிங்கிறது தான் புரியவே இல்ல இதுவரைக்கும். இந்த பக்கம் நம்ம மீனா சங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீட்டிங்க போட்டு சந்தா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஸோ அந்த சந்தா அமௌண்ட்ட வச்சு ஏழைங்களுக்கெல்லாம் உதவலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த சந்தாவுக்கு சிந்தாமணி மட்டும் தான் அமௌண்டே குடுக்கலையாட்டுக்கு. சிந்தாமணிய கூப்பிட்டு கேட்டா, அதெல்லாம் குடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு போயிடுறாங்க. அப்ப இங்க பார்த்து சிந்தாமணியோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருப்பான் இல்லையா? அவன் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஆர்டர புடிச்சுட்டாப்லயாட்டுக்கு. ஸோ அந்த கார்ப்பரேட் கம்பெனில இருந்து மேனேஜரையே கூட்டிக்கிட்டே வந்து சிந்தாமணி கிட்ட பேசி ஆர்டர வாங்கிடுங்க அப்படின்னு விட்டா, அவரு என்னடான்னா இங்கிலீஷ்லயே போட்டு பொளந்துகிட்டு இருக்கிறாப்ல. சிந்தாமணிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஊனா எஸ் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. "என்ன நான் பேசுற இங்கிலீஷ் உனக்கு புரியவே இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்லயே அத கேட்கிறாப்ல. அதுக்கும் சிந்தாமணி நோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி நான் வேற ஒரு ஆள பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாப்ல. அதையே புரியாம சிந்தாமணி எஸ் அப்படிங்குது. உடனே சிந்தாமணி இப்படி தப்பு தப்பா புரியாம இங்கிலீஷ் பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம மீனா அவரு எழுந்திரிச்சு போகும்பொழுது இங்கிலீஷ்லயே கூப்பிட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட "எனக்கு பெருசாலாம் இங்கிலீஷ் தெரியாது. ஆனா நீங்க பேசுற இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும்" அப்படின்னு சொல்லி நம்ம மீனா அவர்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசி எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த ஆர்டரையே வாங்கிடுது. இதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு கோவம் வராம இருக்குமா? இதுக்கப்புறம் இந்த மீனாவ வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா ஸ்வீட் பாக்ஸோட வந்து முத்துவ மீட் பண்ணி, "இந்த மாதிரி பெரிய ஆர்டரா நான் புடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.